ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா கௌதம் சார் கையில் எப்படியாவது இன்றைக்கி உண்மையை சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா கௌதம் சாரை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல கடவுளோட சன்னிதானத்தில் சத்தியத்தை மீறி நம்மளுடைய கௌதம் சார் கையில் உண்மையை சொல்லலான்றது தான் நம்மளுடைய இலக்கியாவோட பிளானு. நம்ம கௌதம் சாரும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தா இலக்கியா அவளை சும்மா வச்சு செஞ்சு விட்டோம், அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாரு. அதுபோக கார்த்தியோட லைஃப்பில் ஒரு பொண்ணை நினச்சி பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டான். இனிமேல் இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் இவளுக்கு இவகிட்ட கார்த்திக் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் கார்த்திகோட லைஃப்பில் வேற ஒரு பொண்ணு கண்டிப்பாக வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் சார் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இலக்கியா கோயிலுக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றதுக்கு, எதுக்கு கோயிலுக்கெல்லாம் அதை இப்போ பேசுகிறோம்ல, இங்கே யாரும் இருக்காங்க நம்ம 2 பேரை தவிர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் கோயிலில் தான் சொல்ல முடியும், வீட்டில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா நாளைக்கு எப்படி நம்மளுடைய கௌதம் சார் கையில் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அத்தைக்கு தெரிஞ்சு நம்மளை என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே, இவங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவால் உண்மையை சொல்லாமல் மறைக்கவும் முடியாதுங்க. அப்படி மறைச்சா அவங்களுடைய வாழ்நாளில் பெரிய தப்பை பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வருதுங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா அந்த மொபைலை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் புது நம்பராக இருக்குது, யாரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த மொபைலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுறப்ப தெரியுது அது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஒரு நர்ஸ் கால் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் இலக்கியா தானே, ரேவதிக்கு நீங்கள் தானே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பில் பேமெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா சரிங்க மேடம் அப்படின்னு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதம் சார் நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகணும், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்றாங்க. என்ன வேலையை போகணும் இலக்கியா, என்ன டைம் ஆகுது, நீ இப்போ போயிட்டு தனியாக போகணுன்ற, என்னால் வாய்ப்பே இல்லை, உன்னால தனியாக அனுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நான் கண்டிப்பாக இப்போ போயே ஆகணும், ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனு, அது அவங்க கையில் அது நம்மளுடைய இலக்கியாவில் சொல்லவும் முடியாத மெல்லவும் முடியாது நம்மளுடைய கௌதம் சார் கையில் எப்படி சமாளிச்சுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க கொண்டு போக போகிறாங்க. நம்மளுடைய நான் வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய கௌதம் சார் கையில் உண்மையை சொன்னாங்களா இல்லைன்றதை வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன்.